ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அதிரடியாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து திடீர்னு 75 கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் விசா இஷ்யூ பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போகிறோம், அதுவும் ஜனவரி 21 இது எஃபெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் நியூஸை வந்து அவங்க எக்ஸ் வலைதளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு அஃபீஷியலாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னணி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா, இப்படி இது வந்துச்சுன்னா இதில் இந்தியா இன்க்ளூட் ஆகுமா, இதுக்கு பின்னாடி வந்து என்ன ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க, முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் நான் இங்கே எங்கேயோ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த டைம் பீரியட் வரைக்கும் அஃபிஷியலாக இந்த ஒரு ட்வீட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இதை தவிர வேறு எந்த நியூஸுமே இல்லை. அண்ட் இந்த நியூஸை வச்சு நிறைய நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் வந்து அவங்களோட ஸ்பெக்குலேஷன் போட்டு அவங்க வந்து ஒரு சில நியூஸ் ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வந்து இப்போதைக்கு இருக்கிற அஃபிஷியல் நியூஸ் இந்த ஒரு ட்வீட் மட்டும்தான். அண்ட் ரெண்டாவது, அவங்க லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸை வந்து அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணலை. ஒரு சில நியூஸ் மீடியாக்களில் அவங்க வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இன்க்ளூடாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தவிர அஃபிஷியலாக எந்த ஒரு கண்ட்ரியுமே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணலை. ஸோ இது வந்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது, இது வந்து பிரேக்கிங் நியூஸ். அந்த ஒரு ட்வீட்டை தவிர மற்ற எதுவுமே இங்கே இல்லை. நான் அட்டார்னிக்கிட்டையும் பேசிட்டேன். அவங்ககிட்ட வந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டு ரிலேட்டடாக அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது. இப்போதைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அண்ட் இது ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட். அந்த ஒரு 1-2 மணி நேரத்தில் திடீர்னு வந்து கண்ட்ரி லிஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை அதை மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதனால் எப்பயுமே ஒரு டாப்பிக்கில் அடுத்தடுத்து ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எப்பயுமே எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு அட்டார்னியை கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து நீங்கள் லீகலாக அட்வைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். சரி, இது எப்போதுலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா ஜனவரி 21 இது எஃபெக்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ட்வீட்டில் வந்து பப்ளிக் சார்ஜ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அமெரிக்காவுக்கு வெளியிலேருந்து வீசா வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு இங்கே வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் என்ரோல் பண்ணுறது, கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இங்கே வந்து பப்ளிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து மக்கள் இந்த கவர்மெண்ட் பெனிஃபிட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அமெரிக்காவுக்கு வராங்க, இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ட்வீட் வந்து போட்டிருக்கிற மாதிரி தான் அந்த ட்வீட்டை படிக்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. சரி, இதில் வந்து இந்த கண்ட்ரிஸ் லிஸ்ட்டு இந்த ஒரு பப்ளிக் சார்ஜ்னு சொன்னோம் இல்லையா, இதை வச்சு தான் ஒரு சில நியூஸ் மீடியாக்கள் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கலாம், பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க வந்து கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் வெல்ஃபேரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தார். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருந்துச்சு. அதில் பூட்டான் தான் வந்து ஃபஸ்ட்டு 86% போட்டிருந்தாங்க. விச் மீன்ஸ் தட் 100 பேர் பூட்டான்லேருந்து இங்கே வராங்கன்னா 86 பேர் வந்து கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸில் என்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவே கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் இந்தியாலாம் வராங்க, சீப் லேபர் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் பெருசாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. ஆனால் வெல்ஃபேர் லிஸ்ட்டில் இந்தியாவே கிடையாது. அப்போ எதுக்கு இவ்வளோ வருஷம் வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து இந்தியன் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு குரூப் வந்து அவங்களோட கண்டென்ட்டை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அது வேறு ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவே கிடையாது. ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சு இப்போ இந்த நியூஸ் மீடியாக்கள் எல்லாமே வந்து இந்த போட்டு இந்த ட்வீட்டில் பார்த்துட்டு ஓகே இந்தந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலாக இந்த கண்ட்ரிஸ் தான் அப்படின்னு மென்ஷன் ஆகலை. ஸோ இது வந்து ஸ்பெக்குலேஷன் தான். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் அடுத்த பாயிண்ட்டு, இது வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒரு நியூஸ், விச் மீன்ஸ் தட் அமெரிக்காவுக்கு வெளியே வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அமெரிக்காவுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா DHS USCIS இருக்கு இல்லையா, அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுனால எனி வீசா, புது வீசா அமெரிக்காவுக்கு வெளியிலேருந்து இஷ்யூ பண்ணுறது தான் ஸ்டாப் பண்ணுவாங்களே தவிர அமெரிக்காவுக்கு உள்ள அந்த கண்ட்ரிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேன் பண்ண கண்ட்ரிஸ்லேருந்து ஒருத்தர் இங்கே இருக்கார், அவர் வந்து ஒரு வேலிட் வீசா வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஒர்க்குக்கோ வீசாக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இது வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுனால அது அந்த புது வீசா தான் பிரச்சனை வரும். உள்ள ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இது வந்து பிரச்சனையாக இருக்காது. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இது வந்து இந்த கேஸ்லையும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு தான் இங்கே இருக்க அட்டார்னி சுட்டு வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. ஸோ இதனால் இந்தியர்களுக்கோ இல்லை இந்த பேன் பண்ண கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதில் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஒரு வெல்ஃபேர் அசிஸ்டன்ட் இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் குளறுபடியான கண்ட்ரிஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா USSR அப்படின்னு ஒரு டேபிள் ஐட்டம் வந்து அதில் இருந்துச்சு. USSRன்றது 1990s வந்து அது உடஞ்சி போய் தனித்தனி கண்ட்ரிஸாக மாறிடுச்சு. ஆனால் அதுவும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அதர் அப்படின்னு ஒரு கேட்டகரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதர்னால் எந்த கண்ட்ரி
அது தெரியல. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்லேருந்து அப்படியே வந்து query பண்ணி நீங்கள் அந்த இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்து எனக்கு பர்சன்டேஜ் வைஸாக ரிவர்ஸ் சார்ட் பண்ணி டிசெண்டிங்கில் சார்ட் பண்ணி அப்படியே கொடு அப்படின்னு வாங்கினா எப்படி இருக்கும், அந்த லிஸ்ட்டை அப்படியே வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஒரு பிக்சராக போட்டு ட்ரம்ப் கிட்ட கொடுத்து ட்வீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. ஏன்னா அது ஒவ்வொரு கண்ட்ரீஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்களா இல்லை அது வந்து மேபி இது இனிஷியல் ஒரு 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 ப்ரொபோசல் ஸ்டேட்டில் இருந்த ஒரு லிஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறமா உட்காந்து இதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு ரிஃபைன்டு லிஸ்ட்டை எடுத்து அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து 75 கண்ட்ரீஸ் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தான். அதனால் அந்த லிஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ ஃபைனலாக அவங்க ரிலீஸ் பண்ணும்போது தான் இதில் இந்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்தியா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ட்ரம்ப்பை வந்து பப்ளிக் சார்ஜ் லிஸ்ட்டை அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸை ரிலீஸ் பண்ணும்போது அதுலேயும் வந்து இந்தியா இல்லை. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இந்த கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமை வந்து என்ரோல் பண்ணுவாங்க. முக்கால்வாசி பேர் இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க, இல்லை அவங்க வந்து விசிட்டிங் வருவாங்க, இல்லை ஒர்க் பண்ண வருவாங்க. இந்த 3 கேட்டகரியுமே இங்கே வந்துட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அளவுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு சில வந்து கஷ்டப்பட்டாலும் அந்த அளவுக்கு யாருமே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அதனால் மிஞ்சி போனால் வந்து less than 1% கூட சொல்ல முடியாது. ஸோ அதை விட கம்மியாக தான் இருக்கும். அந்த லிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்தியன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து இந்தியாவை பேன் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஆஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி இது எல்லாமே வந்து ஸ்பெக்குலேஷன் தான். நான் வந்து அட்டானியை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வரும்போது அட்டானியோடு வச்சு நம்ம வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பேசிக்கலாம். அப்போ வந்து நமக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.